வணக்கம். திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா. நம்ம பல பொதுவான விஷயங்களை நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம். பலர் பலனடைந்து நல்ல ஒரு தகவலை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒருவனின் இல்லற வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் மேன்மை அடைவதற்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்ந்து யாருக்கு தான் ஆசை இருக்காது? எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். இவை அனைத்தும் அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல தன்மையோடு இருக்க வேண்டும். அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு யோகாதிபதியாக அமைந்து விட்டால் அது அற்புதமான நற்பலன்களை தரும். அப்படி பார்க்கும்போது மகர லக்னம், கும்ப லக்னம், துலா லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், இந்த 6 லக்னங்களுக்கு மிகவும் முழு சுபராக இங்கு சுக்கிரன் வருகிறார். அதிலும் மகரம் கும்பத்திற்கு முழு முதல் சுபகிரகமாக அவர் சுக்கிரன் வருகிறார். அது ஒரு மகத்துவமான விஷயம்தான். ஏன்னா மகர கும்ப லக்னத்துக்கு அதிபதியாக சனி சுக்கிரன் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அந்த சனி பகவான் உழைப்புக்காரகன், மக்கள் தொடர்புக்காரகன். அப்போ சுக்கிரன் பொருளாதாரக்காரன். அப்ப மக்கள் தொடர்பு இருந்தால்தான் வியாபாரங்கள் நல்லபடியாக செய்து ஒருவன் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடைய முடியும். மற்றபடி ரிஷபத்துலாக்கும் சரி, மிதுன கன்னிக்கும் சரி, ஒன்று பாசிட்டிவ்னா ஒன்று நெகட்டிவா வரும். ரெண்டு ஆதிபத்தியங்கள் கொண்ட கிரகங்கள் அல்லவாது. அதனால இப்போ ரிஷபத்துக்குன்னா 6ஆம் அதிபதியும் துலாம், அது ஒரு நெகட்டிவ் அதில் இருக்கு. மிதுனத்துக்குன்னா 12ஆம் அதிபதி ரிஷபம் சுக்கிரன், அதுவும் கொஞ்சம் சில திகட்டல் இருக்கிறது. கன்னிக்குன்னா கூட 9ஆம் இடம் பாக்கியாதிபதியாக சுக்கிரன் வந்தாலும் 2ஆம் இடம் மாரகஸ்தானமாக வருகிறது. அதிலும் சில திகட்டல் இருக்கத்தான் செய்கிறது. இப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த லக்னங்களுக்கு அல்லாமல் வேறு லக்னங்களுக்கு அமைந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? இப்போ கடக லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி, சூரியனுக்கும் அப்படித்தான் அவர் பாதகாதிபதி. ஆனால் 10 கூடவனும் அப்படிதான் பகை கிரகங்கள். குருவுக்கும் பகை கிரகம், செவ்வாய்க்கும் பகை கிரகம். இந்த மாதிரி தன்மையில அந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம், இந்த லக்னத்துக்காரங்களுக்கு அது பகை கிரகங்களா வரும். இந்த மாதிரி சொன்ன பகை கிரகங்களாக அது வந்து விட்டால், ஏன்னா எல்லாருமே யோகமா பிறந்துட முடியாது இல்லையா? என்ன செய்யலாம்? இந்த அமைப்புங்கிறது நம்ம பூர்வப்படுத்தி எதை செய்து விட்டு வந்தோமோ அதற்கு ஏற்றால் போல்தான் ஒவ்வொருத்தருக்கும் அமைப்பு இருக்கும். அப்படி அமைஞ்சிட்டு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில இப்போ சுக்கிர தசைனா சுக்கிர 20 வருஷம் நடக்கும். அப்போ 20 வருஷங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கையிலே எல்லாம் முடிஞ்சிடும் அதுல. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் திசா நடக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில போய் ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில மல்லிகைப்பூவை சாற்றி, அம்மா தாயே, நான் மிகவும் சிரமத்தில் இருக்கிறேன், இந்த கிரகங்களின் தன்மையினால் சற்று பாதிப்பில் இருக்கிறேன், இந்த பாதிப்பில் என்னை காத்துறன்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க எந்த மொழியில பேசுறீங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது. மனசார என்ன நீங்க நினைக்கிறீங்க அதுதான் தெய்வத்துக்கு தேவைங்கிறது. அவனுடைய அர்ப்பணிப்பு உணர்வு தேவை. இதை நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா ஒரு தடவை போனா போறோம். சுக்கிரனோட பாதிப்பதற்கு ஸ்ரீரங்கத்துக்கு தாயார் சன்னதியில வெள்ளிக்கிழமை சுக்கிரவரையில ஒரு தடவை பண்ணா போறோம். அது இல்லை, ஒன்றும் செய்ய முடியல. என்ன செய்ய அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மொச்சை இருக்கு இல்லையா, மொச்சை நல்லா ஊற வச்சோ இல்லை வேக வச்சோ நீங்க அதை குதிரைகளுக்கு கொடுக்கலாம். மொச்சை வேக வச்சு குதிரை எங்க குதிரைக்கு நான் போக இல்லை, ரைட், பசுமாடுகளுக்கு கொடுங்க. அதுவும் நாட்டு பசுமாடுக்கு தான் மிகவும் ஒரு அற்புத நற்பலன்களை கொடுக்கும். மொச்சையை நல்லா ஊற வச்சு இல்லை வேக வச்சு நாட்டு பசுமாடுகளுக்கு நீங்க கொடுங்க, அற்புத நற்பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சுக்கிர தசை நடக்குன்னுச்சுன்னா பச்சை மொச்சை இருக்கு, அதை நைட் தண்ணியில ஊற போட்டு வச்சிருங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னா பல்ல தேய்ச்சிட்டு அந்த பச்சை மொச்சை நல்லா சவைச்சு சாப்பிடுங்க. சுக்கிரனுடைய பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா சுக்கிரனுடைய தன்மை நம்ம உடம்பு இருந்தாச்சுன்னா தான் இருக்கக்கூடிய தன்மையிலே அந்த சுக்கிரன் கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதுக்கு போக என்ன, ஓம் சும் சுக்ராய நமக, ஓம் சும் சுக்ராய நமக, ஓம் சும் சுக்ராய நமக, இந்த மந்திரத்தை தினமும் 108 தடவை சொல்லிக்கிட்டே இருங்க. அது போக ராசிக்கற்கள்லாம் இருக்கு. ராசிகள் போனால் வைரம்ங்கிறது எல்லாராலையும் வாங்க முடியுமா? ஆனா ஸ்படிக மாலையை போட்டுக்கலாம். நீங்க சுக்கிரனால் பாதிப்பு ஸ்படிக மாலை கட்டாயம் போட்டுக்கலாம். சுக்கிரன் உச்சமாக இருந்தால் இல்வாழ்க்கை சரியாக அமையாது. இது அனுபவத்தை நாங்க பார்த்த உண்மை. அப்ப அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஸ்படிக மாலை அவங்க கண்டிப்பாக போட்டுக்கணும். இதை நீங்க செய்து விட்டு வந்தாலே நிச்சயமாக சுக்கிரனின் பாதிப்பிலிருந்து விலகி அற்புத நற்பலன்கள் உங்களால் அடைய முடியும்.
இது போன்ற நல்ல பதிவுகளை பார்ப்பதற்கு இதில் தொடர்பில் இருங்கள். கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு உடனுக்குடன் பதில்கள் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா.